நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். வல்ல ரஹ்மான் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனத்திலே சூனியத்தை பற்றி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் கடந்த தொடர்களிலே நாம் பார்த்தோம். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், நபியே சுலைமானின் ஆட்சியில் ஷைத்தான்கள் படித்து காட்டியதை அவர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீனு கஃபரு, அதாவது சுலைமான் நிராகரிக்கவில்லை, மாறாக ஷைத்தான்களே நிராகரித்தனர் என்று சொல்லிவிட்டு இப்போதான் அல்லாஹ் சொல்கிறான், யுஅல்லிமூனன் நாஸ ஸிஹ்ர, அந்த ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதே போல வமா உன்சில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத வ மாரூத, அதாவது பாபிலோன் என்ற நகரிலேயே இருந்த ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 வானவர்களும் அவர்களுக்கு எதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி தந்தானோ அதை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இந்த வசனத்தில் நிறைய பேசலாம். இந்த வசனத்துக்கு நாம் ஏற்கனவே நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்கோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நிராகரிப்பாளர்களா அப்படின்னு ஒரு செய்தியை நாம் பேசினோம். அதற்கடுத்து அந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் யார்? மனிதர்களா, ஜின்களா, ஷைத்தான்களா, மலக்குகளா அப்படின்னு சொல்லி பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது அப்படிங்கிறதும் நாம் ஒரு தொடரில் சம்மந்தமாக பேசி இருக்கிறோம். அதற்கடுத்து இப்போ இந்த சிஹர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, மக்களுக்கு சிகரை சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற வசனத்தில் பேசப்படுகிறது. அது என்ன சூனியம்னா, சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம் ஒரு சில செய்திகளை சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம். சூனியம் அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா? இப்போ நம்ம அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, சூனியம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற செய்தியை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்குவோம். அதற்கு அடுத்து வரக்கூடிய தொடரில் சூனியத்தை பற்றிய மற்றுண்டான சட்டங்கள் என்ன அப்படிங்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த தொடரிலே பார்ப்போம். இப்போ இந்த தொடரில் அல்லாஹ் இந்த வசனத்தில் அல்லாஹ் யுஅல்லிமூனன் நாஸ ஸிஹ்ர, மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சூனியம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து பல அறிஞர் பெருமக்கள், பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு, ஆனால் பல பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், சூனியம் என்பது இருக்கிறது, சூனியம் என்பது செய்யப்படுகிறது, அது வேலை செய்யும். சூனியம் என்பது இருக்கிறது, அது வேலை செய்யும். அதை இந்த வசனத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை, சூரத்துல் பக்ராவுடைய இந்த 102வது வசனத்தை ஆதாரமாக காட்டுவதை என்ன செய்யறோம்னு சொன்னால் நாம் பார்க்கிறோம். எப்படி அதுவே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்னு சொல்றான், அப்போ அல்லாஹ்வுடைய பவர் இல்லாமல் போயிடுமே அப்படிங்கிற கேள்வி நமக்கு முன்னால் வரும். சூனியம் ஒன்று வேலை செய்ததுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய பவர் இல்லாமல் போயிடுமே, அல்லாஹ் அதை தடுக்க சக்தி இல்லாதவனை போயிடுவானா, அப்போ அல்லாஹ்வுடைய அந்த பவர்ல குறை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உள்ள முன்னால வரும். அதுக்கு இந்த வசனத்திலேயே பதில் இருக்கிறது என்றும் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கும். என்னன்னு சொன்னால், சூனியம் பாதிப்பு ஏற்படுத்தும், அதற்கு அல்லாஹுடைய நாட்டமும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய அனுமதியும் இருக்க வேண்டும். அந்த சூனியத்தை அந்த சூனியத்துக்கு பவர் கொடுக்கறதுக்கு அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் அது வேலை செய்யும்.
அல்லாஹுடைய அனுமதி இருந்தால் அது வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த வசனத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமாஹும் பிவார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹி, அல்லாஹுடைய அனுமதியை கொண்டே தவிர அந்த சூனியத்தை கொண்டு யாரும் எந்த தீங்கையும் இழைத்து விட முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா இந்த 102வது வசனத்திலேயே அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் சூனியம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சூனியத்துக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னா பிஇذனில்லாஹ், அல்லாஹுடைய அனுமதி அங்கே வேண்டும். அதுக்கு சக்தியை கொடுக்கிறதுக்கு அல்லாஹுடைய அனுமதி நாட்டம் இருக்க வேண்டும். அது இல்லாமல் யாரும் எதையும் செய்து விட முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனத்துல தெளிவுபடுத்துவதையும் அறிஞர் பெருமக்கள் சுட்டி காட்டுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நபிமொழி இது சம்பந்தமான நபிமொழிகள் புகாரியில நம்ம பார்க்கிற நபிமொழி புகாரியில 5, 7, 6, 8 அதாவது 5768 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. தன்னுடைய தந்தையை தொட்டு தன்னுடைய தந்தை எனக்கு அந்த செய்தியை அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி அன் அபீஹின்னு சொல்லி அதில் வரும். என்னுடைய தந்தை எனக்கு அறிவித்தாங்க, அதை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி புகாரி கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ். என்ன ஹதீஸ் பாருங்க, யார் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் வெறும் வயிற்றிலே அஜுவா பேரித்தம்பழங்களை சாப்பிடுகிறார்களோ, இந்த அஜுவா பழம்னு சொல்லி பேரித்தம்பழத்தில் ஒரு வகையான பேரித்தம்பழம் இருக்கிறது. அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிறார்களோ, என்னைக்கு சாப்பிட்டாங்களோ அன்றைய தினத்திலே இரவு வரை, அதனுடைய மொழிபெயர்ப்பை நான் அப்படியே சொல்றேன், அன்றைய தினத்தினுடைய இரவு வரையில் விஷம் மற்றும் சூனியம் அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் தடுக்கும். எது தடுக்குங்க? அஜுவா பழம் சாப்பிட்டால் அந்த பழம் அன்றைய தினத்திலே விஷத்தை முறிக்கிற தன்மை அந்த பழத்துக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சூனியத்தினுடைய பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் தடுப்பதற்கான சக்தியும் அல்லாஹ் அந்த அஜுவா பேரித்தம்பழத்திலே வைத்திருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த செய்தியை சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரில் நான் மேல் சொன்ன அந்த எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே போல இன்னொரு ஹதீது அதே புகாரியில 5, 7, 6, 9 அதாவது மேல் சொன்ன ஹதீஸுடைய தொடர்ந்து அடுத்த ஹதீஸ் 6, 8 நான் என்ன மேல சொன்னோம், அதற்கு அடுத்து 5, 7, 6, 9 என்ற எண்ணில இலக்கத்திலே அதே சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிற இன்னொரு செய்தி, யார் அதிகாலையில் அஜுவா பேரித்தம்பழத்தில் இருந்து 7 பேரித்தம்பழத்தை எண்ணிக்கையோடு சொல்றாங்க, 7 பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு அன்றைய தினத்திலே சூனியத்தினுடைய தாக்கம் ஏற்படுத்தப்படாது. அது தடுக்கும், விஷத்தை அது முறிக்கும், விஷத்தினுடைய தாக்கத்தை அது தடுக்கும் என்று சொல்லி அடுத்த ஹதீஸிலே பழத்தினுடைய எண்ணிக்கையும் சொல்லித் தருவதையும் நாம் பார்க்கிறோம். இது நம்ம புகாரில சஹீஹான ஹதீதுகள்ல பார்க்கிற செய்தி. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அழிவை ஏற்படுத்துகிற சபஅல் மூபிகாத் அப்படின்ற ஹதீஸ்ல அந்த வார்த்தை வரும். அழிவை ஏற்படுத்தக்கூடிய 7 பெரும்பாவங்கள் அப்படி என்ன செய்வாங்கன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு 7 விஷயத்தை, இதெல்லாம் பெரும்பாவம், இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த ஹதீஸனுடைய உள்ள சொன்னா 7 விஷயத்தை அப்படி வரிசையா சொல்றாங்க. அதுல முதலாவதாக அஷ்ஷிருக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும்பாவம், அதை செய்ய வேண்டாம், செய்தால் உங்களை அது அழித்து விடும் சொல்லிட்டு இரண்டாவதா உடனே சொல்றாங்க. அதற்கடுத்து சொல்லுகிற விஷயங்களுக்கு முன்னாடி இரண்டாவதா உடனே சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வஸ்ஸிஹ்ரு,
சூனியம் செய்வது இருக்கிறதே அதுவும் உங்களை அழிக்கின்ற பாவமாக இருக்கிறது. எனவே சூனியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த 7 செய்திகள்ல ஒரு செய்தியாக சூனியத்தை 2வது இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. முதல் இடம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, 2வது இடத்துல சிஹ்ர் அப்படிங்கிறத அந்த சூனியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். அந்த 7 செய்தின்னு சொன்னால் நேரமாகுங்கிறதுனால நாம கொஞ்சம் வேற இருந்தாலும் அந்த செய்திகளை சொல்லிட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் வேகமாக சொல்லி முடித்து விடுகின்றேன். 3வது நியாயமின்றி கொலை செய்வது, 4வது வட்டியை உண்பது, வட்டி வாங்கி சாப்பிடுவது, 5வது அனாதையின் சொத்தை அநியாயமாக சாப்பிடுவது, அனாதையினுடைய சொத்தை தன்னுடைய பராமரிப்பில் இருக்கிற அனாதையினுடைய சொத்தை அநியாயமாக சாப்பிடுவது, அதே போல யுத்த களத்தில் யுத்தத்தினுடைய அந்த நாளிலே புறமுதுகிட்டு ஓடுவது, வீரர்கள்லாம் இருந்து சண்டையிட்டு இருக்கும்போது தான் மட்டும் களத்தை விட்டு ஓடி வந்துடுறது, அதுவும் பெரும்பாவங்களிலே ஒன்று. அதே போல அப்பாவியான இறை நம்பிக்கையான கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு பரப்புவது, இதுவும் பெரும்பாவங்களிலே ஒன்று என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த 7 பெரும்பாவங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல 2வது இடத்துல வச்சிருக்கிறது சிஹ்ர் என்கிற சூனியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக சூனியம் வேலை செய்யும் என்பதற்கு இருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவங்க ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரியில 2766 என்ற எண்ணிலே 2766 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன இந்த 3 ஹதீஸும் தொடர வரக்கூடியது. இப்ப கடைசியா சொன்னது முதல்ல இருக்கும், அதற்கடுத்து 6-8, அதற்கடுத்து 6-9 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இந்த கடைசியில் சொன்ன ஹதீஸ் 2000 மேல சொன்ன 2 ஹதீஸ் 5000 சொச்சம், இப்ப சொன்ன இந்த ஹதீஸ் 2000 சொச்சம் அப்படிங்கிறது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க இன்னொரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பது நாம குர்ஆனிலேயும் பார்க்கிறோம், ஹதீதுகளிலேயும் பார்க்கிறோம். அன்னை ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி, அதுவும் என்னன்னு சொன்னா புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. 5763 என்ற எண்ணிலே 5763 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்கங்கிறத சுருக்கமா சொல்றேன். என்னிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்னிடத்தில் வருகிற பொழுது ஒரு விதமான மாற்றத்தை நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்திருப்பாங்க, அதை செஞ்சதா அவங்க நினைக்கிறாங்க. ஒரு விஷயத்தை செய்யாம இருப்பாங்க, ஆனா செய்ததாக அவர் நினைக்கிறார்கள். அது இன்னொரு ஹதீஸ்ல அது என்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது சொல்லும் பொழுது, மனைவியோடு தான் இல்லாமல் இருந்தும், அதாவது உறவு கொள்ளாமல் இருந்தும் உறவு கொண்டதாக அவர்கள் நினைக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அந்த சூனியத்தினுடைய பாதிப்பாக ஹதீதுகளில் சொல்லப்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம புகாரியில பார்க்கிறோம். இன்னொரு சின்ன விரிவான கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா, யார் வச்சது அப்படின்னு சொன்னா அதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களே சொல்லி இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னா பனு சுரை அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த லபீத் இப்னு அஸ்அம் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ஒரு யூதன். அவன்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு சூனியத்தை செய்து வைத்தான் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிற அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். 2 மலக்குகள் வர ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை பிறகு அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க. எனக்கு என்னுடைய கணவர் இறை தூதர் அவர்கள் செய்தியை அறிவிச்சாங்க. என்னன்னு சொன்னா, இப்போ நான் தெளிவு பெற்று விட்டேன். எனக்கு ஒரு எண்ணம் நான் செய்யாத ஒன்றை செய்ததாக நினைத்தேன் அல்லவா, குழப்பத்திலே இருந்தேன் அல்லவா, அது எனக்கு இப்பொழுது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. எப்படின்னு சொன்னா, 2 மலக்குகள் என்னுடைய கனவிலே வருகை தந்தார்கள். ஒருவர் தலைமாட்டிலே நிற்கிறார், இன்னொருவர் கால் மாட்டிலே நிற்கிறார்.
ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை பேசுகிறார்கள். அந்த சூனியத்தினுடைய பாதிப்பு என்ன என்பதை பேசுகிறார்கள். யார் செய்ததாக என்பது செய்தியை பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த பேரெல்லாம் மேல சொன்னல்லவா, லபீத் இப்னு அஸ்அம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெயரை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்லிட்டு என்ன பொருளை கொண்டு சூனியம் செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது தலைவாருகின்ற சீப்பு, உதிர்ந்த முடி, தலையிலிருந்து உதிர்ந்து இருக்கிற அந்த முடி, ஆண் பேரித்த மரத்தினுடைய அந்த பாலையினுடைய சீப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தென்னம்பாளைன்னு சொல்லுவாங்க, அதே போல பனம்பாளை, ஆண் பாலையினுடைய அந்த பாலைக்கு உள்ளே சூனியத்தை செய்து ஒரு கிணற்றிலே, என்ன கிணறு சொன்னா தருவான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிணற்றுக்குள்ளே வைக்கப்பட்டு இருக்கிறது. அது எனக்கு காட்டப்பட்டது. நான் சென்று பார்த்தேன். விழிப்பிலே நான் சென்று பார்த்தேன். கனவுலையும் காட்டப்பட்டுச்சு, நான் விழிப்பிலையும் பார்த்தேன். மருதாணியை அரைத்து கலக்கினால் அந்த தண்ணீர் எப்படி கலங்கி போயிருக்குமோ அதுபோன்று சேரோடு அந்த மருதாணியினுடைய கலரிலே அந்த கிணற்று தண்ணீர் கலங்கி போய் இருந்தது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லிட்டு, அந்த பேரித்தம் அந்த பாலையினுடைய தலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அதனுடைய வடிவம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஷைத்தானின் தலை எப்படி இருக்குமோ அதுபோன்று இருந்தது என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க. இந்த செய்தி புகாரியில 5763 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆக சூனியம் என்பது இருக்கிறது. இஸ்லாமிய பார்வையின் கண்ணோட்டத்திலே சூனியம் இருக்கிறது. சூனியத்திற்கு பவர் இருக்கிறது. அது வேலை செய்யும். எப்பொழுது என்று சொன்னால், நம்ம ஆரம்பத்தில் மேல சொன்ன மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் அல்லவா. ஆரம்பத்தில் ஓதியை காட்டிய சூரத்துல் பக்ராவுடைய 102வது வசனத்துல வமாஹும் பிவாரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ் என்று அந்த அல்லாஹ்வுடைய வசனம் நமக்கு அறிவிக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் அல்லாஹ்வுடைய அனுமதியும் இருந்தால் அது வேலை செய்யும் என்று சொல்லி இந்த வசனம் விளக்குவதை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சூனியத்தினுடைய சட்ட திட்டங்கள் என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே நாம் பார்ப்போம். அல்லாஹ் ரஹ்மான் அந்த வாய்ப்பை வழங்கட்டும். அல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூனியத்தை விட்டும் சூனியத்தினுடைய பாதிப்புகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.